ஹை ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோடில் விஜய் வந்து பிரபாவை ரூமில் விட்டுட்டு நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாரு. அனாமிகா அந்த பிளேஸ்க்கு வராங்க. விஜய் வந்து உன்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணிருக்கல, அவன் பரிதாபப்படுதான் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டான், இது ஒரு விபரீத கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜயும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. மகா ஐஸ்வர்யா வந்து விஜய் கிட்ட பேசுகிறாங்க. நீயும் பிரபாவும் அனாமிகாவும் பேசி ஒரு முடிவு எடுங்க, இதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ சூர்யாவுக்கோ இதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகா அங்கே வந்து போகிறாங்க. பிரபா வந்து அனாமிகா சொன்னதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு அழகி வராங்க. எப்பவுமே நீங்க ஜாலியா தானே இருப்பீங்க, ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விட்டு கதெல்லாம் சொல்றாங்க. அதை பார்த்து மகாவும் ஐஸ்வர்யாவும் சந்தோஷப்படுறாங்க. வாழாம இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு அழகி வந்து பிரபா விளையாடுறதுக்காக கூப்பிடுறாங்க. சூர்யாவை அடிச்ச எஸ்ஐ வந்து லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாங்க. மகா வந்து அதை பாக்குறாங்க. அதிகாரம் இருக்குன்ட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்னனாலும் பண்ணுவீங்களா, என் புருஷனை எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பப்ளிக்ல இருக்கவங்க எல்லாருமே அதை வீடியோ எடுக்கிறாங்க. சிட்டிலேயே பெரிய லாயரான சீதா அவங்கள பார்த்து இந்த கேஸ்ல நான் இன்வால்வ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த எஸ்ஐ வந்து பயந்துகிட்டு அனாமிகாவுக்கு கால் பண்றாரு. அவ்வளவு பெரிய அட்வொகேட் வீட்டு வாசல் முன்னாடி கூட அவங்களால நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. சூர்யானால வெளுத்து வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கௌதம் ஆபீஸ் போயிட்டு வராரு. ஐஸ்வர்யா வந்து சும்மா நோட்டை பாக்குறமே பாக்காங்க. என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பாக்குறாங்க. என்ன சைன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த சைனை நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கௌதம் வந்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட வராரு. ஐஸ்வர்யா வந்து செத்தடா அவனை நீனு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. தேங்க்யூ.